ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய திங்கட்கிழமை மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால செவ்வாய்க்கிழமைக்கான நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய இன்ட்ராடே ட்ரேடருக்கு வந்து அதுவும் ஆப்ஷனில் பையிங். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உண்மை அப்படிங்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து நிறையா வந்து இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படும். ஓகே, வரக்கூடிய திங்கக்கிழமைக்கான மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் உள்ள லெவல்ஸ் இந்த லெவல்ஸு இந்த 810. ஸோ ஓகேவா? ஸோ 22,810 அப்படிங்கிறதும் 22,820 அப்படிங்கிறதும் வந்து இது வந்து எம்எஸ்டியோட லெவல். ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ ஆப்ஷன் வந்து இது மன்னிக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஒரு பையிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கால் ஆப்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மேலே இருந்துன்னா இது வந்து சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். இது ரெண்டும் தான் இதில் உள்ள ஒரு பெரிய இது. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு மேலே தான் அந்த 22,828 தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் இண்டெக்ஸ் வந்து. ஸோ 820 தான் இதோட லெவல். 820க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கறனால அப்போ மேலே அப்சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே, ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம எது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து 23,088. ஓகேவா? ஸோ 23,088, 23,157 இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த 157 23,157ம் 23,088 இந்த இடத்துக்கிட்ட தான் 23,100 அப்படின்னு நம்ம காமனாக வச்சுக்கோமா. 23,100 அப்படிங்கிற லெவல் கிட்ட மார்க்கெட் வரும்போது இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஓப்பனே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இது மேஜர் லெவலாக நான் சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பனே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது 157 இல்லைன்னா 23,100 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே டக்குன்னு போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ண வேண்டாம். என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ரேஞ்ச் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரேஞ்ச் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் மேலே போனாலுமே இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி அப்படிங்கிறத ஃபர்தராக அடுத்து எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 23,088, 23,157, 23,237, 23,330, 23,436, 23,555, 23,689. ஸோ இது எல்லாம் வந்து மேலே நமக்கு மார்க்கெட் போகிறப்போ வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகி அங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ அப்போ அப் சைடில் நம்ம பார்த்தோம். இதே டவுன் சைடில் போகும்போது நமக்கு என்ன அப்படின்னா அப்போ டவுன் சைடில் உள்ள லெவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து டவுன் சைடில் வந்து 22,568, அடுத்து வந்து 22,499, 22,419, 22,326, 22,200, 22,101, 21,967. ஓகேவா? ஸோ ஃபைனல் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 21,967. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வருது அப்படின்னா இங்கேருந்துலாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே,
ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்ஷனுடைய இதை வச்சு பார்க்கலாம். சரி, ஆப்ஷன் வந்து ஆப்ஷனுக்கான லெவல் இப்போ இது வந்து எம்எஸ்டியோட லெவல். ஓகேவா? ஸோ 268 276 இது 2 லெவலுமே எம்எஸ்டியோட லெவல். ஓகே, ஸோ எம்எஸ்டியோட லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறப்போ இந்த ப்ரீமியம், அதாவது இண்டெக்ஸ் எப்படி நீங்கள் எம்எஸ்டி லெவல் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ப்ரீமியத்துக்கு எம்எஸ்டி லெவல். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்போ அப்போ இதெல்லாமே வந்து மார்க்கெட் மேலே அப்சைடில் போகணுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய 304 336 430. ஸோ இது எல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். ஓகேவா? அதேமாதிரி கீழே டவுன் சைடில் வருது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லெவல் 204 164 130 இது எல்லாமே வந்து டவுன் சைடில் வரும்போது ஒரு ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய லெவல் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கால்ஸ் ப்ரீமியம் வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் மேலே ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 23,100. ஸோ ஓகேவா? ஸோ 23,100 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 23,100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 150 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறனால நம்ம கால் ப்ரீமியம் பார்க்குறோம். ஸோ கால் ப்ரீமியம் வந்து அது 23,000 ஒரு 200 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகும்போது இது கண்டிப்பாக வந்து இந்த 430. ஸோ இந்த 400 அப்படிங்கிற 400 ரூபா அப்படிங்கிற லெவல் கிட்ட மார்க்கெட் இது போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ 400 கிட்ட கால் ப்ரீமியம் போகுதுன்னா 400 இது வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ புட் ஆப்ஷன் ஆக்சுவலாக எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கீழே 164 இல்லை 130 அந்த ரேஞ்சில் இந்த இடைப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து என்ட்ரி, அதாவது என்னென்னா இங்கேருந்து இண்டெக்ஸ் வந்து ரிவர்சல் ஆகுது 23,150 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 150 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 150லேருந்து 23,150லேருந்து இண்டெக்ஸ் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பனே அங்கே இருக்குது அப்படின்னா 23,150ல் இண்டெக்ஸ் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து 400 ரூபா அப்படிங்கிறதுல இருக்கும் இந்த ப்ரீமியம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்த ப்ரீமியம் 400 ரூபாவில் இருக்கும் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அது 164 ரூபா இல்லைனா வந்து 130 ரூபா அப்படிங்கிற இடத்துல இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ 164 இல்லைனா 130. ஸோ இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்கள் வந்து கால் ப்ரீமியம் ஆர் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையுமே வச்சு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ரிவர்சல் ஆகிற இடத்த பார்த்து ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் வந்து 157 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஓப்பன் வந்து அந்த இடத்துல இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 400 ரூபா அப்படிங்கிற 430 ரூபா இருக்கு இல்லையா? ஸோ அந்த 400 ரூபாங்கிற லெவலில் இருந்து ப்ரீமியம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அப்போ புட் ஆப்ஷன் வந்து எங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா 164 130 இங்கேருந்து புட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் போகும் இல்லை வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம நினைக்காம மார்க்கெட் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சக்ஸஸ், அதாவது என்னென்னா சக்ஸஸ் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 90லேருந்து 100% வந்து நம்ம சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ட்ரேடுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உண்டு. எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறது ப்ரீவியஸில் இருக்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் எந்த லோவோ அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் நம்ம நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த 251 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மேஜரான ஒரு லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இந்த ப்ரீமியம் இருக்கும்போது இந்த ப்ரீமியம் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன். இந்த 257 ரூபா அப்படிங்கிறது மேஜரான ஒரு லெவல். இதுக்கு மேலே இருக்கும்போது ப்ரீமியம் அப்சைடில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் அப்படி புட் ஆப்ஷன் இது கால் ஆப்ஷன் சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கால் ப்ரீமியம் 22,800. அதேமாதிரி ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனுடைய சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 251 ரூபாய்க்கு கீழே போகும்போது டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து இதோட இது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன், அதை திருத்திக்குவேன். ஓகேவா? தேங்க்யூ.